சேம் சேம் பப்பி சேம், திமுகவுக்கு இப்படி ஒரு பங்கமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு திமுகவை கழுவி கழுவி ஊற்றியிருக்கார். யார் கழுவி ஊற்றுனது, என்ன பண்ணியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுகிறார். ஊராக போயிட்டு அப்படி ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் போயிட்டு புதுசு புதுசாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற கண்டென்ட்லாம் பேசுவாருன்னு பார்த்தா திமுக அட்டாக் பண்ணுறது தாண்டா என் பிரச்சாரமே அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அட்டாக் மோடில் போயிட்டுருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ கூட பிரச்சாரத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா வழியில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல, வார்த்தைக்கு வார்த்தை, என்னுடைய தந்தையார் போன வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி நல்லவருன்னு. அப்போ நீ என்ன பண்ணா, மோடி கூட வந்து ஜாயின் பண்ணணும், உங்கள் அப்பாவோட வழியில் தானே நீங்கள் போவீங்க, அப்போ வாங்க மோடிக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு இப்போ கூட்டணி இன்வைட் பண்ணுற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கார். மறந்துட்டீங்களா, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க பாஜகவோட, மோடி அவர்கள் இருக்கார் பிரதமராக. இந்த நேரத்தில் திமுகவை கமான் கமான்னு சொல்லி டப்புன்னு வருவாமா, எங்கள் அப்பா சொல்லிட்டார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும்ல. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விமர்சனமாக முன் வச்சு பேசிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கு திரு மோடி பற்றி பேசினார், அவர் ஏதோ பேசினார். திரு ஸ்டாலின் அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு, மோடி நல்லவர். யாரு, திரு கருணாநிதி அவர்கள் பேசுறது நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது, முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறங்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறனா திரு நரேந்திர மோடி நல்லவன் சொன்னாரு, அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். ஆக இன்னொருத்தர் இப்பதான் வந்திருக்குது, நேற்று பெய்த மழையில அந்த காலம் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்கிறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறார். அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாங்க, பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாங்க. அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருந்து நிறைய பேர் திமுகவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி போன முக்கியமான தலைவர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை பற்றி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, இங்கே அதிமுகவில் இருக்கும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசின செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு இன்னமும் நல்லவருங்கிறாரு, வல்லவருங்கிறாரு, உத்தமருங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொலப்பா மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி அரசியலில் நடக்கிறது வந்து புதுசு கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறது அப்படிங்கிறது தெரில. அதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அடப்போங்கடா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. இது ஏன்னா காலங்காலமாக அது நடந்துகிட்டு தானே இருக்குது. இப்போ அதிமுகவே எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியே போய் ஆரம்பித்தார். அப்போ திமுக சொன்னாமே எங்கள் கட்சியிலேருந்து வெளில போனவர் தான் என் தலைவர் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி தான் இப்படி போகிறதும் வர்றதும் கொடுக்கணும் வாங்கணும் தானே அரசியல். இது என்னமா சரி விடுங்க, உங்களால் அங்கே போயிட்டாருனோன்னா ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக விட்டு போனது யாருக்கு பிரச்சனையாக இருக்கும் இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு போல, அவரால் தாங்க முடியல. அதை திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் வரிசை இருக்கிற போது திரு செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருந்தார். அவரை பற்றியும் ஒரு பெண்மணி பற்றி இணைச்சு பேசினார். இன்றைக்கு நல்ல வரான் வல்ல வரான். யாரு, 10 ரூபாய் நபர் யாரு, கேவலமா இல்ல, அந்த கட்சியில ஆளே இல்ல, திமுகவில் ஆளே இல்ல. இங்க அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் 8 பேர் திமுக மந்திரியா இருந்தாங்க. வெக்கமில்லாத கட்சி எடுத்துற திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதுக்கடுத்தது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்டாக் பண்ணுறது வந்து, திண்ணையில் படுத்து கிடந்தவர்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஆன மாதிரி முதல்வர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மடியில் வந்து விழுந்துருச்சே அப்படின்ற மாதிரி. கஷ்டப்பட்டுலாம் முதல்வர் ஆகலை, சும்மா இப்படி கடந்தார், சரிதா உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி இடம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அவர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை தான் வச்சுட்ருக்கிறார். இதை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி கவுண்டர் பண்ணுறாருன்னா, நான் ஒன்றும் சும்மா கஷ்டப்படாமலாம் அந்த இடத்துக்கு வரல, படிப்படியாக
என்னுடைய எங்கள் ஏரியாவில் லோக்கலில் நான் அரசியலில் இறங்கி அதுக்கப்புறமா மாவட்ட பதவி, மாநில பதவி, அமைச்சர் பொறுப்பு, எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கேன். ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பையன் அப்படிங்கிற ஒரு பேர் இல்லைன்னா அவரை கவுன்சிலர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. கவுன்சிலர் ஆகிறதுக்கு கலைஞர் பையனாக இருக்கணுன்ற ஏதாவது கட்டாயம் இருக்கா என்னான்னு தெரியல. பட் இருந்தாலும் கேட்குறார், இப்படி ஒரு கேள்வி கேட்குறார். இன்னொன்று என்னென்னா அவங்க அப்பா அரசியலில் இருந்தார், அதை சொல்லி காட்டுறாரு. அதனால என்ன, அது தப்புன்னு சொல்கிறது எனக்கு புரியல. அதுவும் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் உங்கள் அப்பா பேரில் இங்கே முதல்வர் ஆகலை அப்படின்னு. அவங்க அப்பா பேரில் நம்ம எப்படி முதல்வர் ஆகிறதே? அவங்க அப்பா பேரில் உங்கள் பையன் தான் முதல்வராவார். இது என்ன தப்பான கம்பேரிசனாகவே இருக்குது. ஒரு மாதிரி இதில் லாஜிக் நிறைய இடத்துல மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி திண்ணையில் படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. அதுக்கு அடுத்தது பல நாள் விரோதி, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாஷையில் சொல்லணும்னா துரோகி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை பற்றி பேசியிருக்கார். அவரை பற்றி என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ஆளுங்க அவர் வெளில போனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்கன்னு எல்லாரும் மன்றாடினாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர். நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு தெரியாது, அவர் திமுகவோட பி டீமாக இருக்கார், அவரை நம்பக்கூடாது, அவர் ரொம்ப மோசமான ஆளாக இருக்காருன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் போயிட்டார்ல திமுகவுக்கு, வேட்டியை மாற்றி கட்டிட்டு உடனே வாய்ப்புக்காக பண்ணிக்கிறார்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், அரசியலில் இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு வந்தது நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசவாளுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை எங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் ரெண்டு பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், டே சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிடும், திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னங்கிறாங்கண்ணா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சுதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? ஏங்க அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கட்டிட்டு போனா அது ஒரு மனிதரா?